இதை மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுட்டீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் டைரக்ஷன் தெரிஞ்சு போயிடும். 1100க்கு எக்ஸிட் பண்ணிருக்கலாம். அப்போ கூட உங்களுக்கு 40லேருந்து 50% ரிட்டர்ன் இல்லையா? இதை ரெஃபரன்ஸாக வச்சுங்க. அடுத்த வாட்டி எப்போ உங்களுக்கு ட்ரேட் வந்தாலும் பைசா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஜெபு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குரு த அல்கெமிஸ்ட். நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், சார்ட் இஸ் நத்திங் பட் OHLC டேட்டா, பிக்டோரியல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அண்டர்லைங் டேட்டா. சார்ட் இஸ் டேட்டா பட் டேட்டா இஸ் நாட் சார்ட் அப்படின்னு சொல்லி பல வாட்டி சொல்லியிருப்பேன். சில பேர் கிண்டல் கூட பண்ணிருப்பீங்க, வந்துட்டாரியா பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் கூட பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்போது பல பேர் இங்கே ரைட்டர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் இருக்கீங்க, கிரெடிட் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, அயன் கார்டர் பண்ணுறீங்க, மார்க்கெட் டைரக்ஷன் தெரியல. ஓகே, இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் இந்த டேட்டாவில் சொல்லும். ஓகே, ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்து வச்சுங்க. துப்பாக்கி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த துப்பாக்கி படத்தில் ஏதோ ஒரு ஷீட்டில் புள்ளியாக இருக்கும். இந்த விஜய் சார் வந்து டென்ஷனாகவே இருப்பார், இதை எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு தெரியாதுன்ட்டு. அப்புறம் இதை பார்த்தா இது பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பாம்பே மேப்பை அது மேலே வைப்பார். வச்சு பார்த்தாக்கா தாதர், ஜுஹு, லோயர் பரேல் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி காமிக்கும் இல்லையா? இதை வச்சு அந்த பிளாட்டை கண்டுபிடிச்சிடுவார். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிளை ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இதை மாதிரி வந்தாலும் அப்ளை பண்ணிங்கனாக்கா மார்க்கெட்டோட டைரக்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ஹெட்ஜ் வில் ரிட்டர்ன் பிகர் வேல்யூ. ஓகேவா? இதுக்கு அடுத்தது நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். அதில் யூல் கெட் அன் ஐடியா. மார்க்கெட் 22,929 கிட்ட இருந்தது. இந்த 22,929 இருக்கும்போது அட் தி மணி ஆப்ஷன் என்ன? 22,000. இது நிஃப்டி ஸ்பாட். ஓகேவா? இங்க இருக்கும்போது 22,900 கால். இவனோட விலை 157 ரூபா. 23,300 புட்டோட விலை 403 ரூபா இருக்கான். இந்த ஆப்ஷன் பிரைசிங் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும். மார்க்கெட் மேலே போகுமா, கீழே வருமா, ஹோலி கிராஸ் டோஜி வருமா, மருபோசு கேன் வருமா, ரெட் மருபோசுவா, கிரீன் மருபோசுவா, டோஜியா வருமா, ஸ்பின்னிங் டாப்பாக வருமா, ஸ்பின்னிங் பாட்டமாக வருமானு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் ப்ரைஸிங் உங்களுக்கு சொல்லிடும். ஒன்றும் புரியல, அடுத்த 5 நிமிஷம் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்போ இதில் இந்த 23,300 புட்டு 0.95 டெல்டா. ஓகே, இந்த 22,900 கால் 0.5 டெல்டா இல்லையா? அட்டிமணி கால் எப்பயுமே 0.5 டெல்டா. இதுல ஒரு 30 ரூபா இன்ட்ரின்சிக் வேல்யூ. மார்க்கெட் 22,929 இருக்கு. இந்த 30 ரூபாயை இந்த 157 ரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா இதுல இருக்கிற பிரீமியம் 127 ரூபா. அட் தி மணி காலோட பிரீமியம் 127 ரூபா. கணக்கில் தெரிஞ்ச 5ஆம் கிளாஸ் கணக்கில் சொல்லியிருப்பீங்க, 0.5 into 2 will be equal to 1. கரெக்ட் தானே? 500 into 2 போட்டுனா 1000 ரூபா வரணும். கரெக்ட் தானே? இது 1ன்னு வச்சுங்களேன். 403ன்றது 1. இது 0.5. 0.5 into 2 403 ரூபா வரணும். 127 ரூபா இன்ட்டு 2 போட்டிங்கனாக்கா 254 ரூபா. ஓகேவா? இந்த 254 டிவைட் பை 403 போட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட இவன் 40% டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ல இருக்கான். 400 ரூபாய்க்கு 10% அப்படின்றது 40 ரூபா. 400 மைனஸ் 160 போட்டிங்கன்னா 250 ரூபா வந்தது இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40%, 35% டிஸ்கவுண்ட்ல இருக்கான். இது என்ன சொல்லுதுனாக்கா, காலை 40% விலை கம்மியாக இருந்தாலும் வாங்கறதுக்கு காலில், புட்டை 40% விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் 400 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய ஆட்களுக்கு மார்க்கெட் கீழே விழ போகிறதுன்னு அஷ்யூர்டாக தெரியுது. அதனால் 40% விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த புட்டை டபுளாக வாங்கிட்டு இருக்காங்க. கால் மார்க்கெட் கீழே விழ போகிறதுன்னு தெரியுது இல்லையா? 40% கம்மியாக இருக்க விலை, ஆனால் அதை வாங்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது மார்க்கெட் கீழே விழ போகிறதுன்னு தெரியுது, அதை போய் வாங்கி எதுக்கு நஷ்டம் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக இருக்காங்க. இந்த ஆப்ஷன் 22,900 மார்க்கெட் தலைக்குப்புற கீழே விழுந்து 21,743 போயிட்டான். இந்த 23,300 புட்டு 400 ரூபாயிலேருந்து 1,410 போயிட்டான். நான் இந்த இடத்துல மார்க்கெட் கீழே விழ போகிறதுன்னு தெரியும், பட் ட்ரம்ப் ஏதாவது பேசி நம்மளை கவுத்து விட்டார், என்ன பண்ணுறது? பயம் இருக்கும்ல, முன்னாடி அடி வாங்கியிருக்கோம்ல, நமக்கும் வலிக்கும்ல. நான் என்ன சொன்னேன்னாக்கா, இந்த கால் ஆப்ஷன் 2 வாங்கிடுங்க. ஸோ 314 ரூபா ப்ளஸ் 403 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், 717 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சைடு போனது 1,410. நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா 1,410 எக்ஸிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். 1,000 ரூபாய்க்கு எக்ஸிட் பண்ணிருக்கலாம், 1,100க்கு எக்ஸிட் பண்ணிருக்கலாம். அப்போ கூட உங்களுக்கு 40% 50% ரிட்டர்ன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சினாரியோ, இதை ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அடுத்த வாட்டி இது மாதிரி வரும். நேத்திக்கு 24ஆம் தேதி இதே ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. மார்க்கெட் 24,100 கிட்ட இருந்தோம். நிஃப்டி ஸ்பாட்டு 24,100. இந்த 24,100 கிட்ட இருக்கும்போது 24,100 கால் 168 ரூபாய் இருந்தான். புட் ஆப்ஷன் 24,500 புட் ஆப்ஷன் 440 ரூபா. ஓகே, இந்த 168 0.5 டெல்டா இல்லையா? இவன் 0.95 டெல்டா. 1 டெல்டா எங்கேயாவது இருக்கும், 25,000 25,500, அவன் ரொம்ப தள்ளி இருக்கும், அதை பார்க்க வேணாம். 0.95 டெல்டா பார்த்தா போதும். ஓகே, ஸோ இந்த 0.5 into 2 should be equivalent to 440 இல்லையா? ஆனால் அவன் இருந்தது 316 ரூபா. இந்த 440 கூட கிட்டத்தட்ட ஒரு 25% டிஸ்கவுண்ட் இருந்தால் 316 டிவைட் பை 440 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25% டிஸ்கவுண்ட்ல இருந்தான். இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக ஹெட்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா 24,500 புட்டு 24,100 கால் வாங்கியிருந்தீங்கனாக்கா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை 316 440 போட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? இந்த 24,100 கால் கீழே விழுந்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 ரூபாய் கீழே விழுந்தான். 168 80 ரூபா 88 ரூபா போச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு 132 பாயிண்ட் லாஸ். ஓகே, ஆனால் இந்த 24,500 புட்டு 440 ரூபாயிலேருந்து போனது 700 ரூபா. இவனதில் உங்களுக்கு 260 பாயிண்ட் ப்ராஃபிட். நெட் எவ்வளவு? 160 பாயிண்ட் ரிஸ்க் ஃப்ரீ இல்லையா? இதை மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுட்டீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் டைரக்ஷன் தெரிஞ்சு போயிடும். பயம் இருந்தாலும் மார்க்கெட் இங்கே போகும் அப்படின்னு தெரிஞ்சதால சேஃபான ரிஸ்க்கு எடுக்கலாம். மார்க்கெட் மேலே போயிடுச்சு வச்சிங்க, தப்பி தவறி ஏதோ ட்ரம்ப் தப்பாக பேசிட்டாரு, ரைட்டாக பேசிட்டாரு, மேலே போயிடுச்சு வச்சிங்க, நீங்கள் இங்கே 2 லாட் வச்சுருக்கீங்களா? 168 into 2 வச்சுருக்கீங்களா? ஓகே, இவன் 500 ரூபா போயிட்டான்னு வச்சுங்க, 2 into 184 368 இது ப்ளஸில் வந்துடும். இவன் 410 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு வந்துருப்பான், -210 நெட் 118 பாயிண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? மேலே போனாலும் பைசா, கீழே போனாலும் பைசா. ஏடிஆர் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா போதும், யூ வில் மேக் மணி. இதை ரெஃபரன்ஸாக வச்சுங்க.
அடுத்த வாட்டி எப்போ உங்களுக்கு ட்ரேட் வந்தாலும் இதை மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பைசா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஆப்ஷன் ஸ்பேஸு கொஞ்சம் டேஞ்சரஸ் ஸ்பேஸு. டெல்டா, தீட்டா, வேகா, காமா, ரோ இது மாதிரி பல காம்போனன்ட்ஸ் இருக்குது. சில சமயம் ஃப்யூச்சர் வந்து ப்ரீமியத்துலேயும் டிஸ்கவுண்ட்டில் போயிடும். நிறைய அன்சர்டன்ட்டி, சில மேனிப்புலேஷன் கூட நடக்கலாம் இல்லையா? ஸோ இதில் நீங்கள் ரியல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸை பற்றி தெளிவாக கற்றுக்குங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிங்க. நம்ம இவர் சொல்லியிருக்காரு, வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு, F1 ஸ்பேஸ் இஸ் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேபிட்டல்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் நீங்கள் F1 ஸ்பேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நல்லா கற்றுக்கிட்டு ஒரு மென்டரை சூஸ் பண்ணியோ இல்லாட்டி ப்ரொஃபஷனல் வீடியோஸை பார்த்தோ கற்றுக்கிட்டு வாங்க. இதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சுங்க, கற்றுக்குங்க, இதில் இருக்க ரிஸ்க்கு தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம், முன்னேறலாம், நீங்களும் சேர்ந்து உச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.